இன்றைக்கி நம்ம பாதாம் வச்சு பாதாம் பர்ஃபி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது பேக்கரிகளில் அதிக விலை கொடுத்து நம்ம வாங்குவோம். வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். வாயில் போட்டோடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்து இதை வந்து நல்லா சூடு தண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வரும். 2 நிமிஷம் கழித்து தோலெல்லாம் இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு இன்னொரு டின்னில் 6 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் கிரீஸ் பண்ணி மாற்றி வச்சுட்டு இன்னொரு கடாயில் 3/4 கப் அளவு சுகர், 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இது ஒரு கம்பி பதம் வாரது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுக்கணும். நல்ல பெரிய பெரிய பபிள்ஸாக வந்ததுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். 2 விரலுக்கு இடையில வச்சு அப்போ ஒரு கம்பி மாதிரி வந்து உடஞ்சிச்சு அப்படின்னு நம்மளுக்கு பாகுபதம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம அரைச்ச பாதாம் பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக வைக்கணும். இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கெட்டியாக ஆரம்பிக்கும். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இன்னமும் ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம வந்து டின்னில் போட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். இதை இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் பண்ண விடுங்க. நல்ல ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு ஓரத்தை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் பட்ட உடனே அப்படி நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.